அனைவருக்கும் வணக்கம். மிஸ் யூ எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். டான் அசோக் பிரதர் சொன்னார் சூப்பராக. கனாக்கானும் காலங்கள், பண்ணையாரு பத்மினியும், ஷார்ட் ஃபிலிம் இந்த டைமில் இருந்தே வந்து ராஜா மந்திரி இந்த டைமில் இருந்தே வந்து அடிக்கடி எனக்கு வந்து எங்களுடைய மிஸ் யூ படத்துடைய இயக்குனர் ராஜசேகர் நண்பர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், நாங்கள் அப்போ இருந்தே உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கணே, நாம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி சொல்லி களத்தில் சந்திப்போம் படத்தில் எனக்கு ஒரு மிக முக்கியமான மிகச்சிறப்பான கதாபாத்திரத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மிஸ் யூ படத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான கேரக்டரில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி தலைவரே. உண்மையிலே வந்து நான் ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் கூட தொடர்ந்து பயணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பேரன்பு, ரொம்ப பேரன்பு, பெரும் நட்பு கொடுப்பாரு. அடுத்தடுத்து அவர் என்ன லைன், ஏதாவது ஒரு சின்ன லைன் யோசிச்சா கூட எனக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணுவார். இப்படி அடுத்தடுத்து இப்படி ஒரு லைன் இருக்குண்ணே, இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ. நானும் அவர் அண்ணன் கூப்பிடுவேன், அவரும் அண்ணன் கூப்பிடுவார், மாறி மாறி நாங்கள் அண்ணன்றாக கூப்பிட்டு அன்பு மொழியை பொழிஞ்சிக்குவோம். இந்த அன்பு வாய்ப்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே, ரொம்ப நன்றி. சித்தார்த் சார், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு வந்து நான் ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் சார். ஏன்னா ஜிகர்தண்டா படமாகட்டும், நிறைய படம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் சார். ரொம்ப ஜிகர்தண்டா ஏன் பிடிக்குன்னா, நானும் மதுரை சார். அதனால் நம்ம ஜிகர்தண்டா பார்க்கும்போது நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம ஊர் ஆளுங்க எல்லாரையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு நிப்பாட்டின ஒரு படம் சார். அப்போ வந்து ஒரு அந்த ஊர்னி கதாபாத்திரம், நம்ம நண்பர் கருணா நடித்த கதாபாத்திரத்தில் ஒரு ஏக்கமாக இருக்கும், சார் இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கம் பயங்கரமாக இருக்கும் சார். அப்போ இருந்து வந்து நான் ரொம்ப உங்கள் கூட நடிக்கணும் எனக்கு ரொம்ப பெரிய விருப்பம் சார். இந்த படத்தில் எனக்கு நடந்திருக்கு. ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ நல்லா எங்களை கவனிச்சுக்கிட்டீங்க. ஒரு நாள் வந்து பசிக்குதுன்னு சொன்னேன், ஒன்றுமே கேட்கல, ஒரு 1 ஹவரில் வந்து வரிசையாக அடிக்கிட்டாரு. எங்கே போனாலும் இது கிடச்சிருது, நம்ம படத்தில் இன்னும் மிகச்சிறப்பாக கிடச்சிச்சு சார். ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக சினிமா பற்றி, பொது விஷயங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேட்டிவாக எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த அறிவு பகிர்தல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் படித்த விஷயங்களை நம்ம போய் நம்மளாம் ரொம்ப படிக்கிற ஆள் கிடையாது. பட் அதை அவங்க பகிர்ந்துக்கும் போது அது நிறைய விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு சார், இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.